ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆண்டவன் எல்லோருக்கும் அளந்து கொடுத்து விட்டார். குழந்தை பிறக்கும் போதே உனக்கு இவ்வளவுதான், இந்தா பிடிச்சிக்கோ, இதான் உன் தலைவிதி அப்படின்னு குழந்தை பிறக்கும் போதே ஆண்டவன் எல்லோருக்குமே அளந்து கொடுத்து விட்டார். சிலருக்கு வசதி இருக்கும், சிலருக்கு வசதி இருக்காது. சிலருக்கு இளம் வயதிலேயே குழந்தை பிறந்து இருக்கும், சிலருக்கு வயதாகியும் குழந்தை பிறக்காமல் இருக்கும். இருப்பதை கொண்டு வாழ்க்கையை நடத்துவதற்கான மனநிலையை யாருமே ஏற்படுத்தி கொள்வதில்லை. அங்கதான் பிரச்சனையே இருக்குது. உத்தராயண புண்ணிய காலம் முடிந்து தட்சாயண புண்ணிய காலம் ஆரம்பம். அதாவது தேவர்களுடைய பகல் பொழுது முடிந்து தேவர்களுடைய இரவு பொழுது ஆரம்பம். பரபவ ஆண்டின் 4வது மாதம் ஆடி மாதம். ஆடி மாதம் பெண் தெய்வ வழிபாடுக்கு உகந்த மாதம். அதாவது காளியம்மன், மாரியம்மன், பெண் தெய்வ வழிபாட்டுக்கு உகந்த மாதம். ஆடி அமாவாசை இறந்த முன்னோர்களுக்கு பெரியோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடிய சிறப்பான விசேஷ நாட்கள். ஆடி வெள்ளி விசேஷமான நாட்கள். எண்ணற்ற விரத விசேஷ நாட்கள் இந்த ஆடி மாதம் 32 நாட்களும் வருகிறது. இந்த ஆடி மாதத்தில் கோச்சார கிரகங்களை பார்க்கும்போது செவ்வாய், புதன், சுக்கிரன் 3 கிரகங்கள் மட்டும் வெவ்வேறு வீடுகளுக்கு பெயர்ச்சி ஆகுறாங்க. மற்ற கிரகங்கள் அப்படியே அந்தந்த வீட்டில் சஞ்சாரம் செய்கிறார்கள். சிம்மராசியில் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி, கடகராசியில் குரு. வருட கிரகங்கள் அந்தந்த வீட்டில் அப்படியே சஞ்சாரம் செய்கிறார்கள். சனி பகவான் வக்கரமாகவும் குரு பகவான் அஸ்தங்கமாகவும் சஞ்சாரம் செய்கிறார்கள். ஆடி மாதம் 24 வரை குரு பகவான் அஸ்தங்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு பரபவ ஆண்டின் 4வது மாதமான ஆடி மாத ராசி பலன்கள் காணலாம். ஆடி மாதம் பார்த்தீங்கன்னா 32 நாட்கள். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் கடகராசியில் ஆடி மாதம் 24ஆம் தேதி வரை அஸ்தங்க நிலையில் செல்கிறார். தனுசு ராசிக்கு 9ஆம் அதிபதி பாக்கியாதிபதி 8வது வீட்டிலே குருவும் சூரியனும் கடகராசியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள். தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னா 4ஆம் அதிபதி 8வது வீட்டிலே அங்கே உச்சம் பெறுகிறார். இப்போ தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு பாட்டி, அம்மா, மனைவி வழியில் இந்த அனாமத்து சொத்துக்கள், வரதட்சணையாக கொடுத்த சொத்துக்கள் அனுபவிக்கிற யோகம் என்பது கூடுதலாக உண்டு. 8வது வீட்டிலே பாக்கியாதிபதியும் ராசி அதிபதியும் செல்லும்போது இந்த மாதமே கூட உங்களுக்கு பிள்ளை இல்லாதவர்கள் சொத்துக்கள் உங்களுக்கு சேரக்கூடிய அமைப்பு உண்டு. அதாவது மாமன் மச்சனன்கள் பெரும்பாலும் மூல நட்சத்திரம் திருமணம் பண்ணி அந்த வரன் வீட்டில் போய் காலை வச்சிச்சுனாவே அங்கே உடன் பிறந்தவர்கள் மாமன் மச்சனன்கள் நல்லா வசதி வாய்ப்பாக இருந்தாலும் அவங்களுக்கு வாரிசு இல்லாமல் கல்யாணம் இல்லாமல் அந்த சொத்துக்கள் இவங்களுக்கு சேருது. இது எத்தனையோ குடும்பங்களில் அனுபவபூர்வமாக பார்த்தாச்சு. அந்த மாதிரியான சொத்துக்களும் புறம்போக்கு சொத்துக்களும் இந்த தனுசு ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய யோகம் உண்டு. 8வது வீட்டிலே பாக்கியாதிபதியும் ராசி அதிபதியும் செல்லக்கூடிய இந்த மாதமே கூட உங்களுக்கு இந்த சொத்துக்கள், அதாவது பிள்ளை இல்லாத வாரிசு இல்லாத சொத்துக்கள், புறம்போக்கு இட சொத்துக்கள் உங்களுக்கு வரக்கூடிய அமைப்பு உண்டு. இந்த மாதம் முயற்சி பண்ணி பாருங்கள். தனுசு ராசிக்கு 6வது வீட்டிலே பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் 16ஆம் தேதி வரை செவ்வாய் பகவான் செல்கிறார். 6வது வீட்டிலே செவ்வாய் செல்வது பெரிய அளவு நன்மை தான். உங்கள் குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கண் வலி, கண் எரிச்சல், பல் வலி, முகத்தில் காயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஏன்னா குழந்தைகளுக்கு 2ஆம் இடம். உங்களுக்கு 6ஆம் வீட்டில் செவ்வாய் செல்லும்போது வேலை, தொழில், உத்தியோகம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு, பிரமோஷன் எதிர்பார்க்கலாம்.
ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவர்கள், வீடு மனை நிலம் சொத்துக்கள் வாங்கி விற்பனை செய்யக்கூடியவர்கள், ரியல் எஸ்டேட் புரோக்கர்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு ஆடி மாதம் 16 வரை மிகச்சிறப்பாக இருக்கும். ஆடி மாதம் 16ஆம் தேதி 7வது வீட்டிற்கு செவ்வாய் வருகிறார். 7ஆம் வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது புதிதாக 2 வீலரோ 4 வீலரோ வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணம் வரும். வண்டி வாகனம் இயந்திரம் சம்மந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு, விவசாயிகளுக்கு 7வது வீட்டிலே செவ்வாய் வரும்போது பெரிய அளவு நன்மைகள் நடக்கும். புதிதாக இன்னும் 2-3 வண்டி வாங்கி விட்டு, அப்படி இல்லைன்னா நீங்கள் ஓட்டுநர்களாக நீங்கள் மற்றவர்களிடம் வேலைக்கு போயிட்டு இருந்தீங்கன்னா நீங்களே வண்டி வாங்கி நீங்களே ஓனர் ஆவீங்க. அதற்குண்டான வாய்ப்புகள் ஆடி மாதம் 16க்கு பிறகு உண்டு. 7வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது கணவன் மனைவிக்குள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி சண்டை சச்சரவு வரும். கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது. 7வது வீட்டிற்கு செவ்வாய் வரும்போது குழந்தை இல்லாத மாமன் மச்சனன்கள் சொத்துக்கள் தனுசு ராசி என்பவர்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த ஆடி மாதம் 16க்கு பிறகு உண்டு. நான் பார்த்த வகையில் பாட்டி சொத்துல வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர், அம்மா சொத்துக்களில் வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர், அதே மாதிரி மனைவி வழியில் அப்படி இல்லைன்னா அம்மா ஊரில் போய் பிளாட்டு வாங்கி வீடு கட்டி வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் எத்தனையோ பேர். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு புறம்போக்கு சொத்துக்கள், இவங்க தான் புறம்போக்கு நிலத்தில் வீடு கட்டி குடியிருக்கிறார்கள். அந்த அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு மிகச்சிறப்பாக இருக்கிறது. ஆடி மாதம் 15 வரை 7வது வீட்டிலே புதன் ஆட்சி பெற்று இருக்கிறார். 10ஆம் வீட்டிற்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியானவர் ஆட்சியோடு இருக்கும்போது வண்டி வாகன தொழில் செய்யக்கூடியவர்கள் புதிதாக 2-3 வண்டி வாங்கிடலாம். அதே மாதிரி கம்சன் தரகு புரோக்கர் தொழில் செய்யக்கூடியவர்கள், ஜோதிடர்கள், பேச்சு வாக்கால் தொழில் செய்யக்கூடியவர்கள், கமிஷன் ஏஜென்சி வைத்து நடத்தக்கூடியவர்கள், கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்கள், மற்றவர்கள் பிரச்சனைக்கு நீங்கள் முன்னின்று இங்கே இப்படி போ அங்கே அப்படி போன்னு கொஞ்சம் கமிஷன் வாங்கிக்கிட்டு கட்ட பஞ்சாயத்து பண்ணக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஒரு அதிர்ஷ்டகரமான அமைப்பு தான். 7ஆம் வீட்டிலே புதன் இருக்கும்போது மாமன் மச்சனன்கள் வழி ஆதாயம் உண்டு. 7ஆம் வீட்டிலே புதன் இருக்கும்போது பெரும்பாலும் அம்மா வழியில் மாமியார் சொத்துக்கு பெரும்பாலும் மாமியார் வழியில் வசதி வாய்ப்புகள் சொத்துக்கள் வரவு தனுசு ராசிக்கு இந்த ஆடி மாதம் உண்டு. ஆடி மாதம் 15ஆம் தேதி 8வது வீட்டிற்கு புதன் வருகிறார். அப்போ 8வது வீட்டில் சூரியன் புதன் குரு முக்கூட்டு கிரக இணைவு. இப்போ எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உங்களை தேடி வரும். இதுவரை பத்திரப்பதிவு செய்யாமல் இருந்தவர்கள் இந்த காலகட்டத்தில் பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம். சொத்து மூலம் இழுபறியாக இருந்தவர்கள் கிடைக்குமா கிடைக்காதா வருமா வராதா அப்படின்னு சொத்துக்கள் வழி இழுபறியாக இருந்தவர்கள் சொத்து வரும். அதே மாதிரி புறம்போக்கு இடத்தில் குடியிருப்பவர்கள் அது பட்டா கேட்டுக்கிட்டே இருக்கிறேன், அரசு வழியில் பட்டா வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இந்த ஆடி மாதம் அதுக்கெலாம் நீங்கள் முயற்சி செய்யுங்க. தாலுக்கா ஆஃபீஸு போய் எழுதி கொடுங்க. இந்த மாதம் பட்டா கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு 8ஆம் இடம் இந்த மாதம் பலமாகிறது. 8ஆம் இடம் பலமாக இருக்கும்போது தனுசு ராசி என்பதற்கு எதிர்பாராத வழியில் அனாமுத்து சொத்து அனுபவம் உண்டு. 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு செல்லும்போது கண்டிப்பாக அப்பாவிடம் நீங்கள் சண்டை கட்டுறது, அப்பாவிடம் எதிர்வாதம் செய்வது இதெல்லாம் தவிர்க்க வேண்டும். 9ஆம் அதிபதி 8ஆம் வீட்டிற்கு செல்லும்போது கண்டிப்பாக அப்பாவுக்கு பயணங்கள் அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். அப்பாவுக்கு உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள், சளி காய்ச்சல் இருமல் இந்த மாதிரி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ராசி அதிபதியும் 7ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் 8ஆம் வீட்டில் கூட்டணி சேரும்போது இன்சூரன்ஸ் போட்டவர்கள் இன்சூரன்ஸ் மூலம் அல்லது விபத்துகள் மூலம் இதே கோர்ட்டில் கேஸ் நடந்துருந்துச்சுன்னா அதன் மூலம் வர வேண்டிய பணம், இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம், நீங்கள் வெளியில் யாருமாவது கடன் கொடுத்துருந்தீங்கன்னா வராமல் இருக்கக்கூடிய
பணம் வந்து இந்த மாதம் உங்களை தேடி உங்கள் வீட்டை தேடி அந்த பணம்லாம் வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. தனுசு ராசிக்கு இந்த மாதம் பெரிய அளவு அதிர்ஷ்டம் தான். ஆடி மாதம் 17ஆம் தேதி வரை தனுசு ராசிக்கு 9வது வீட்டிலே சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். லாபாதிபதி 9ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் போது எவ்வழியிலாவது உங்களுக்கு சொத்து வழியிலாவது அல்லது வேலை தொழில் உத்தியோக ரீதியாவது உங்களுக்கு எவ்வழியிலாவது ஆடி மாதம் 17க்குள் ஒரு அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது. 9வது வீட்டிலே சுக்கிரன் செல்லும் போது அப்பாவுடைய சொத்துக்களை உங்களுக்கு பாகம் பிரித்து பத்திரம் போட்டு தரலாம். அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சொத்து பிரச்சனை ஓடிக்கிட்டு இருந்துச்சு, அப்பாவே வந்து சொத்துக்களை பாகம் பிரித்து தந்துட்டார் அப்படின்னும் தனுசு ராசி என்பர்கள் சொல்லலாம். ஆடி மாதம் 17ஆம் தேதி 10வது வீட்டிற்கு சுக்கிரன் வருகிறார். கோச்சாரத்தில் 10ஆம் வீட்டில் சுக்கிரன் வரும்போது பார்த்தீங்கன்னா மிகுந்த மன அழுத்தமாக இருக்கும். வேலை தொழில் உத்தியோக ரீதியாக கூடுதல் பொறுப்பு வரும். நிற்கவே நேரம் இல்லை, ஏன்னா இவ்வளோ வேலை இருக்குது, மற்றவர்கள் வேலையும் நீங்களே இழுத்து போட்டுக்கிட்டு உங்கள் தலைமையில் போட்டுக்கிட்டு நீங்களே செய்ய வேண்டிய சூழ்நிலை கூட ஆடி மாதம் 17க்கு பிறகு ஏற்படலாம். தனுசு ராசிக்கு 10வது வீட்டிலே சுக்கிரன் வந்து நீசம் ஆவார். 6, 11ஆம் அதிபதி நீசமாக செல்லும் போது பெண்களிடத்தில் அம்மாவாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம், மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது பெண் நண்பர்களாக தோழிகளாக இருக்கலாம், பெண்களிடத்தில் உங்களுக்கு அவப்பெயர் வரும். வேலை செய்யக்கூடிய இடத்தில் உத்தியோகம் பார்க்கக்கூடிய இடத்தில் மூத்த அதிகாரி பெண் அதிகாரியாக இருக்கலாம், அல்லது முதலாளிகளிடம் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு சங்கடங்கள் ஏற்பட்டு சண்டை சச்சரவு ஏற்பட்டு நீங்கள் வந்து அவங்களிடம் பேசாமல் போகக்கூடிய சூழ்நிலை கூட ஆடி மாதம் 17க்கு பிறகு ஏற்படலாம். ஆடி மாதம் 10வது வீட்டிலே சுக்கிரன் வருவது பெரிய அளவு உங்களுக்கு அதிர்ஷ்டமும் உண்டு. வேலை உத்தியோகம் சார்ந்து எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடும். தனுசு ராசிக்கு 4வது வீட்டிலே சனி பகவான் வந்திருக்கிறார். சனி பகவான் வந்து ஆடி மாதம் வக்கரகதியில் செல்கிறார். 4வது வீட்டிலே சனி வக்கரமாவது வீடு மனை நிலம் சொத்து வண்டி வாகனம் ஆடு மாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் சார்ந்து உயிருள்ள உயிரற்ற சொத்துக்கள் சார்ந்து உங்களுக்கு வந்து நன்மை நடக்க போகிறது. பல நாளாக காத்திருந்தேன், பல வருடமாக காத்திருந்தேன், அது வந்து இப்போ கிடச்சிருச்சு அப்படின்னு நீங்கள் வந்து சந்தோஷப்படுவீங்க. 4ஆம் வீட்டிலே சனி இருக்கும்போது உங்களுக்கு வந்து புதிதாக கோர்ட்டு கேஸு வழக்கு வெள்ளங்கம் சட்ட சிக்கல் வருவதற்கும் வாய்ப்பு உண்டு. சனி பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி வரும்போது உங்கள் முயற்சிகள் கொஞ்சம் வந்து வேகப்படுத்தணும். ஒரு தடவைக்கு பல தடவை ஒரு காரியங்களில் நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே சனி பகவான் உங்களுக்கு முன்னேற்றத்தை தருவார். பணம் சார்ந்து வேலை சார்ந்து உத்தியோகம் சார்ந்து நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அது வந்து உங்களுக்கு காலம் கடந்து வெற்றியானாலும் உங்கள் வயது வரை அது வந்து உங்களுக்கு பலன் அளிக்கும். சனி 4ஆம் வீட்டில் இருக்கும்போது தனுசு ராசி என்பவர்கள் கண்டிப்பாக வந்து நல்ல வீடு கட்டுவீங்க. மாடி வீடு மாடி 2 மாடி வீடு கட்டக்கூடிய அமைப்பு உண்டு. இயந்திரம் வண்டி வாகனம் இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் வேலை செய்யக்கூடியவர்கள், விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த வேலை தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு இந்த ஆடி மாதம் பெரிய அளவு நன்மை நடக்கப் போகிறது. ஆடி மாதம் தனுசு ராசி என்பதற்கு வரவு உண்டு. இதை வந்து நீங்கள் கருத்தில் கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.